ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குறைவான முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு சில கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்னு சொல்கிறத விட நீங்கள் இந்த தள்ளுவண்டியில் ஒரு கடை வச்சு அதை ரன் பண்ணலாம். இதுக்கு முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த தள்ளுவண்டி வாங்குறதுக்கோ அந்த ஸ்டார்டிங்கில் தேவைப்படக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளேயே இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன தொழில் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த டிஃபன் கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் காலை அப்புறம் இரவு இந்த 2 வேளையை இந்த இட்லி, தோசை, அப்புறம் பரோட்டா, பூரி, இப்படி எல்லா டிஃபன் ஐட்டத்தை நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது. மெயினாக நல்ல ஒரு இடமா பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த தள்ளுவண்டி அங்கே நிறுத்தி நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வருமானம் இதில் இருக்குது. முதலீடு 10,000 ரூபாய் இருந்தாலும் போதுமானது. அந்த தள்ளுவண்டி வாங்குறதுக்கும் அந்த ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் 10,000 ரூபாய் உங்களுக்கு போதுமானது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஒயிட் ரைஸ் மற்றும் வெரைட்டி ரைஸ். இதை மதியத்துக்கு சாப்பாடுக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த தொழிலை கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் காலையில் டிஃபன், இரவு டிஃபன், மதியத்தில் இந்த வெரைட்டி ரைஸு ப்ளஸ் சாப்பாடு, இதை கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இதுலேயே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. தள்ளுவண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் தேவைப்படாது, வாடகை கிடையாது. ஸோ அதிகமாக ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். அடுத்தது என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஆள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிஸ்னஸை செய்யலாம். உதாரணம் சொல்கிறேன், நான் ஒருத்தர் நாஸ்தா கடை வச்சு ரன் பண்ணலாம். இன்னொருத்தர் இந்த வெரைட்டி ரைஸு ப்ளஸ் சாப்பாடை வச்சு மதியத்தில் ரன் பண்ணலாம். இன்னும் சில பேர் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நைட் வரைக்கும் ஒரு நல்ல சேல்ஸை உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதை கூட நீங்கள் செய்யலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையும் நீங்கள் ஈவினிங் டைமில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். அதே நீங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த வடை, பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பிஸ்னஸை கூட நீங்கள் ஈவினிங் டைமில் செய்யலாம். ஈவினிங் டைமில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், இந்த வடை, போண்டாலாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் சேல்ஸ் பண்ணி நல்ல ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்படி கூட நீங்கள் செய்யலாம். ஒரே ஆள் எல்லாமே எடுத்து செய்ய முடியாது. ஒரு சில பேர் நாஸ்தா கடை வைக்கலாம். ஒரு சில பேர் வெரைட்டி ரைஸை மதியத்தில் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை சேல்ஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் இந்த வடை, பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக உங்களுக்கு செட் ஆகுமோ அதை எடுத்து நீங்கள் செஞ்சு நல்ல ஒரு இன்கம்மை பார்க்கலாம். முதலீடை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாயில் இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சூட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். பார்ட் டைமாக கூட நீங்கள் இதை செய்யலாம். காலையில், மாலையில், இரவில் இப்படி பார்ட் டைமாக நீங்கள் எடுத்து செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம்.